ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான் பண்ணுறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம் போட்டுக்குங்க. கறிவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டுங்க. 2 தக்காளி போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க இழஞ்சி வரத்துக்காக. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றை போல் வதக்கிங்க. ஒன்று சேர்த்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன் நான். அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாக வதக்கிடுங்க. வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒன்றா வதக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கிரேவினால் கொஞ்சமாக ஊற்றுறேன். நீங்கள் குழம்புனா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க. நல்லா கொதித்து வருது பாருங்க. அப்போ சிக்கன் குழம்பு மசாலா போட்டு அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கி விட்டு அப்படியே கலரி விட்டுக்குங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், எண்ணெயாக கிரேவியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.